வணக்கம். டாக்டர் சத்யநாராயணன் பேசுகிறேன். தினம் ஒரு மருத்துவ தகவல் நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு கொரட்டை. ஆங்கிலத்தில் இதை நாம் ஸ்னோரிங்னு சொல்கிறோம். அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆட்டோலரிஞ்சாலஜி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குரட்டை விடும் பழக்கம் அமெரிக்காவில் கிட்டத்தட்ட பாதி பேருக்கு மேலே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. இந்த குரட்டை எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தொண்டையில் காற்று செல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது, அதாவது தளர்வாக இருக்கும்போது ஏற்படும் ஒரு வைப்ரேஷன், அந்த அதிர்வுகள் தான் இந்த குரட்டைக்கு காரணம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முக்கிய காரணங்கள் பார்த்தீங்கன்னா, நம்முடைய காமன் கோல்டு, அலர்ஜி தான். பொதுவாக நாம் இந்த மூக்கு வழியாக தான் சுவாசிப்போம். நமக்கு இந்த கோல்டு ஆகும்போது இல்லை ஏதோ ஒரு அலர்ஜி ஆகும்போது நம்முடைய மூக்கு அடைப்பு ஏற்படுவதால் நம்ம தொண்டை வழியாக சுவாசிக்கிறோம். அப்போ நம்ம தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த திசுக்களின் கன்ஜெஷன், அப்படி இல்லைன்னா சில பேருக்கு அந்த டான்சிலினுடைய என்லார்ஜ்மெண்ட் இருக்கும். அதனால் நம்முடைய அந்த ஏர் ஃப்ளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதால நமக்கு அந்த குரட்டை ஏற்படலாம். இரண்டாவது முக்கிய காரணம் நம்முடைய உடல் பருமன். அந்த உடல் பருமன் இருக்கவங்களுக்கு இந்த கழுத்தில் நிறைய கொழுப்பு அதிகமாக இருக்கும். அந்த கொழுப்பு என்ன ஆகும்னா, நம்முடைய மூச்சு குழாய்களை அழுத்தம் ஏற்படுத்தும். அதனால் நம்மளுடைய ஏர் ஃப்ளோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஏற்பட்டு அதனால் குரட்டை ஏற்படலாம். அடுத்து நம்முடைய திசுக்கள் சில மாத்திரைகள் சாப்பிடும்போது தளர்வடையும். இப்போ எடுத்துக்காட்டாக சில பேர் தூக்க மாத்திரைகள் சாப்பிடுவார்கள். சில பேர் இந்த மன அழுத்தத்திற்காக ஆன்டி டிப்ரெஷன் மாத்திரை சாப்பிடுவார்கள். அதுமாதிரி சாப்பிடும்போது இந்த மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகும்போது, தொண்டில் இருக்கக்கூடிய அந்த தசைகளும் ரிலாக்ஸ் ஆகும்போது நமக்கு அந்த குரட்டை ஏற்படலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த குழந்தைங்களுக்கு இந்த குரட்டை ஏற்பட்டால் நம்ம மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்த குழந்தைங்களுக்கு குரட்டை ஏற்படும் போது அவர்களுக்கு இந்த லேர்னிங் டிசபிலிட்டிஸ், அதாவது படிக்கும் திறன் குறைந்து விடுகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு சமீபத்தில் ஒரு ஆய்வில் கண்டறியப்பட்டது. அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் மேரிலேண்டுன்னு சொல்லிட்டு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. அவங்க ஒரு 10,000 குழந்தைங்களுக்கு, இந்த குரட்டை வரக்கூடிய அந்த குழந்தைங்களுக்கு இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா, யாருக்கெல்லாம் குரட்டை வருகிறதோ அவர்களுக்கு இந்த மூளையில் இருக்கக்கூடிய அந்த கிரே மேட்டர், ஸோ மூளையில் பார்த்திங்கன்னா ஒயிட் மேட்டர், கிரே மேட்டர்னு 2 மேட்டர் இருக்கும். அந்த கிரே மேட்டரில் தின்னிங் இருக்குது. பர்டிகுலர்லி இந்த ஃப்ரான்டல் லோப்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரான்டல் லோப் தான் நம்முடைய ரீசனிங், அதாவது நம்மளுடைய லேர்னிங் எபிலிட்டி, நம்மளுடைய ரீடிங் எபிலிட்டிக்கெல்லாம் முக்கியமானது. அதில் அந்த கிரே மேட்டர் மெலிந்து காணப்படுகிறது, தின்னிங் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க சரியாக படிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்லியிருக்காங்க. சரி, இந்த குரட்டை நமக்கு என்ன பிரச்சனைகள் ஏற்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த குரட்டை விடுவதால் நம்ம பொதுவாக இரவில் சரியாக தூங்குவதில்லை. ஆனால் என்ன ஆகுன்னா, பகலில் நமக்கு ஒரு மாதிரி ட்ரௌசியாக இருக்கும், மயக்கமாக இருக்கும். அதனால் வண்டி ஓட்டும்போது சில சமயம் விபத்துகள் ஏற்படலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த குரட்டைக்கும் நம்மளுடைய சிஸ்டமிக் டிசீசஸ், அதாவது நம்மளுடைய இரத்த கொதிப்பு, ஹார்ட் டிசீஸ், இந்த பக்கவாதம் எல்லாத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப் கான்ஃப்ளிக்ட், நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இந்த குரட்டை விடுவதால் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை ஏற்பட்டு அது விவாகரத்து வரைக்கும் சென்றிருக்கிறது. சரி, எப்படி குரட்டையை தடுக்கலாம்? ஒரு காமன் ஹோம் ரெமெடிஸ், அதாவது சிம்பிள் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தலையணை, நம்மளுடைய பில்லோவை ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதாவது குறைந்தபட்சம் ஒரு 4 இன்ச்சஸ் நீங்கள் அதிகப்படுத்த வேண்டும். அடுத்து குடிப்பழக்கம் அல்லது புகைப்பிடிக்கும் பழக்கம் இருந்தால் அதை தவிர்க்க வேண்டும்.
மூன்றாவது நம்முடைய வெயிட்டை குறைக்கணும், அதான் முக்கியமான விஷயம். நான்காவது, தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எதுவும் சாப்பிட்டு தூங்கக்கூடாது. நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழித்து தான் தூங்குவதற்கு செல்ல வேண்டும். அடுத்து தூங்க போகிற நேரம் வந்து எப்பவுமே ஒரே கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கணும். சேம் டைமில் தூங்கணும் நம்ம. அப்புறம் மல்லாக்க படுத்தக்கூடாது. அதாவது நம்மளுடைய முதுகு வந்து கீழே இருக்கிற மாதிரி படுத்தக்கூடாது. படுத்துக்கும் போது நம்மளுடைய சைடில் படுத்துக்கணும். நம்ம ஸ்லீப்பிங் ஆன் யுவர் சைடுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு சைடில் படுத்துக்கொள்ள வேண்டும். அப்புறம் யாருக்கெல்லாம் வந்து இந்த மூக்கடைப்பு இருக்கிறதோ, இந்த நேசல் ட்ராப்ஸ், இந்த மூக்கடைப்புக்கான நேசல் ட்ராப்ஸ் இருக்குது, அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அவங்க தூங்குவதற்கு முன் அதை யூஸ் பண்ணலாம். இந்த குரட்டையை தடுப்பதற்கு இப்போ சமீபத்தில் நிறைய வந்து மேனேஜ்மெண்ட் லெவலில் வந்து நிறைய முன்னேற்றம் வந்து அடைந்திருக்கிறது. இப்போ வந்து இந்த டென்டல் மவுத் பீஸ் வந்துடுச்சு. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளுடைய ஏர்வேஸ் வந்து ஓப்பனாக இருக்கும். அப்புறம் இந்த சிபேப்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணோம்னா ஸோ இந்த ஏர்வேஸ் எல்லாம் வந்துட்டு ஓப்பன்லேயே வச்சுருக்கோம் அது. அப்புறம் அந்த லேசர் சர்ஜரிஸ் எல்லாம் வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய அந்த ஏர் ஃப்ளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட் பேலட்டை வந்து ஷார்டன் பண்ணுவாங்க. அப்புறம் நம்முடைய யூலான்னு சொல்லுவாங்க, உள்நாக்கு, அதை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. அதனால் வந்து அந்த ஏர் ஃப்ளோ ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துட்டு குறைக்கப்படும். அதனால் வந்து நம்மளோட காற்று போகும்போது அந்த அதிர்வுகள் ஏற்பட்டு குரட்டை ஏற்படாமல் இருக்கும். ஸோ குரட்டைன்றது வந்து ஒரு சாதாரண விஷயந்தான். பட் வந்து நான் சொன்ன இந்த ஹோம் ரெமடிஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு மருத்துவரை அணுகி எதனால் வந்து இது ஏற்படுகிறதுன்றதை கண்டுபிடிச்சி அதுக்கு உண்டான மருத்துவத்தை செய்து கொள்வது நல்லது. ஸோ நீங்கள் சொன்ன தகவலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம என்னுடைய சத்யா சேல்த் அப்படின்ற யூடியூப் சேனலில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்று ஒரு மருத்துவ நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.